ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். சரி சாமி, இவ்வளவு நாளாக அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள், அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிவர்த்தியார். என்ன சார் இது, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி யாராருன்னா எப்படி சார் இருக்கும்? 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி எப்படி இருக்கும் சார்? கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே அவர் தான். அதனால் எந்த ஒரு மோசமான விளைவுகளையும் அவர் ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் அதாவது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மன கிளேசங்கள் வரும். தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு மனசு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். தோல்வி பயம் கொஞ்சம் ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை 3த்தையுமே சனி பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக வரும். நண்பர்களோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் நன்னா இருக்கும். அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் பார்த்தீங்களேனால் கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ஷோல்டர்ஸில் வரும், காதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தலையில் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய, வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீதமான மூலதனம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக உறவாடுறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா தேவையற்ற செலவுகள் வரும், தேவையற்ற விஷயங்கள் மூலியமாக அசிங்கப்பட வேண்டி நேரிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறோம். இது என்னென்ன மாறுதல்களை செய்யும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக விளக்கம் சொன்னீங்க. இந்த கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அந்த முயற்சி ஸ்தானம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே சனி மட்டும் பார்க்கல, ராகு பகவானுக்கும் விசேஷ பார்வை 3ஆம் பார்வை உண்டு அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடி ராகுவும் பார்க்குறாரு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான PR, சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டு, ஒர்க் பர்மிட்டு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமையில் சில அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட் வேண்டாம். நீங்கள் சொல்கிறது அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் தேவையானவங்கள்ட்ட மட்டும் பேசுகிறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. எங்கே பார்த்தோம்னாக்க ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடந்துட்டுருக்கு. அதனால் தொழிலில் சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சுற்றுலா பயணம் செல்ல வேண்டிய வரும். அதாகப்பட்டது தொழில் பயணம் செய்ய வேண்டிய வரும். அதனால் அலைச்சல்கள் இருக்கும். பட் அலைச்சல்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் வரவுகள் நல்லபடியாக இருக்குமா, நல்லா இருக்கும். பைப்பை திறந்தால் எப்படி எண்ணெய் கொட்டுமோ அதுமாரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வாய்ப்புகள் நல்லது. இதுலேயே கும்பராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன எளிய பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூட பரிகாரம் அப்படின்றது உண்ட சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி
தன்னோ மந்த பிரஜோதியாத். இந்த காயத்ரியை டெய்லியே 17/11/2025 6/3/2026 வரையிலும் சற்றேறக்குறை 110 நாளும் சொல்லிட்டு வர்றது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதில் சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையில் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் 6 to 7. அந்த 6 to 7 108 முறை இந்த சனி காயத்ரி சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான கோயில், ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை தயிர் சாதம் பண்ண சொல்லி அங்கே உள்ள சிவாச்சாரியாரை பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு வழங்கிட்டு வாங்க. இதை தவிர உடல் உழைப்பாக செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அதாகப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கறது, நாகல் பழம் வாங்கி கொடுக்கறது, கருப்பட்டி வாங்கி கொடுக்கறது, இதை மாதிரி தானங்கள் செய்துக்கிட்டு வாங்க. அதில் ஊனமுற்றவங்களாக இருந்தாக்க கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்மையை நம்மளுடைய சனீஸ்வர பகவான் கொடுப்பார். சரி, இதை தவிர மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன் என்ன கெடுபலன் செய்வார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு டெசிஷன், அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது. எதிர்பாலினத்தவரோட சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் சற்று பின்னடைவு இருக்கும். மூலதனம் அதிகமாக தேவைப்படும். இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கே உறவாடுவது ரொம்பவும் நல்லது. ஏன்னா தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு 80 விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.